திருப்படிக்கு மாணவனருக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக ஏ சீட் அப்படின்னு ஒரு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா பாலிட்டியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவனுக்கு ரொம்ப முக்கியம் என்ன கேட்டிங்கன்னா சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒரு கையில் சிலபஸ் இருந்தால் ஒரு கையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கணும். அதே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 18 பார்ட்டில் இருக்குது. ஆர்டிகல் 352 360 வரை இதை டீல் பண்ணும். இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் எந்த கான்செப்ட் எந்த சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 1935 கவர்மெண்ட் ஆக்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. 3 வகையான எமர்ஜென்சி இருக்குது. 352ங்கிறது நேஷனல் எமர்ஜென்சி, 356ங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி, 360ங்கிறது ஃபினான்ஸ் எமர்ஜென்சி. 352 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 தடவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 1962 பார்த்தீங்கன்னா சைனா வாரில் டிக்ளேர் பண்ணுறாங்க. 1971 பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வாரில் டிக்ளேர் பண்ணுறாங்க. 1975 பார்த்தீங்கன்னா இன்டர்னல். ஆக்சுவலாக 352 2 இருக்கும், எக்ஸ்டர்னல், இன்டர்னல். எக்ஸ்டர்னல் அக்ரஷன், வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் தாக்குறது, உள்நாட்டுக்குள்ளேயே கலவரமாக உருவாகிறது. அப்போது 62 71ங்கிறது எக்ஸ்டர்னல், 75ங்கிறது இன்டர்னல். இந்த இன்டர்னல்ங்கிற வார்த்தையை மட்டும் மாற்றிருப்பாங்க 44th அமெண்ட்மெண்ட்டில். ஏன்னா 1978 பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ரிபிலியன் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. இன்டர்னல் உள்நாட்டு கலவரம் சொல்லும்போது எது நம்ம ஒரு சின்ன மறியல் பண்ணால் கூட அது உள்நாட்டு கலவரமாக எடுத்துக்கலாம். ஆர்ம்டு ரிபிலியன்னா நம்ம பண்ணக்கூடிய மறியல் வந்து ஆயுதம் தாங்கிய கலவரமாக இருக்கணும். அப்போ தான் அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. 352 இது வரைக்கும் 3 தடவை தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 3மே டிக்ளேர் பண்ணுற யாருன்னா பிரசிடென்ட் தான். 356 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 தடவைக்கு மேலே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதில் 50 தடவைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ சமீப காலமாக தான் அதை டிக்ளேர் பண்ணாமல் இருக்காங்க. 360 இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணலை. இந்த கொரோனா டைமில் டிக்ளேர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணலை. இதை தான் இந்த பார்ட்டு. ஏன்னா இப்போ இந்த பார்ட்டில் ஒவ்வொரு கொஸ்டினை நம்ம பார்த்துருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா மொதல் கொஸ்டின் பாருங்கள், 360 நம்ம என்ன பார்த்தோம்? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. யார் டிக்ளேர் பண்ணாலும் பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணி 2 மாதத்தில் பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கணும். டிக்ளேர் பண்ணாங்கன்னா இந்த எல்லாருடைய சேலரியும் என்ன செய்வாங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. நம்ம இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு போயிருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேலரி ரெடியூஸ் பண்ணது கிடையாது. ஃபினான்ஷியல் இது வந்து இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணல. அப்படி பண்ணாங்கன்னா ஃபினான்ஷியல் பவர் ஃபுல்லாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் என்ன? சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டூரிங் நேஷனல் எமர்ஜென்சி. இப்போ நேஷனல் எமர்ஜென்சி நம்ம பார்த்தோம், 2 டைப் இருக்குது. எக்ஸ்டர்னல்னு ஒன்று இருக்குது, ஆர்ம்டு ரிபிலியன். அது இன்டர்னல் இருந்தது தான் நமக்கு ஆர்ம்டு ரிபிலியன் சொல்லி மாற்றிட்டாங்க. அந்த டைமில் சஸ்பெண்ட் ஆகுறது. இதில் தான் ஆர்டிகல் 358 என்ன சொல்லுதுன்னா, இப்போ நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணால் ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக் சஸ்பெண்ட். இதை சஸ்பெண்ட் பண்ணு தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆயிரும். இப்போ 352 இஷ்யூ பண்ணுற யாருன்னா பிரசிடென்ட் பண்ண ஸ்பாட்டில் ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் ஆயிரும். ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றது 358. 359 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பிரசிடென்ட் தேவைப்பட்டா ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் பண்ணலாம், எக்ஸப்ட் என்ன 20-21 மட்டும் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அந்த 20-21 மட்டும் சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அமெண்ட்மெண்ட் என்னங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட். அப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த 20-21 சஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது 44th அமெண்ட்மெண்ட். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃபண்டமெண்டல் ரைட் சஸ்பெண்ட் ஆகுது எமர்ஜென்சி. அந்த கான்செப்ட் எங்கேருந்து வாங்கினாலும் ஜெர்மன். ஆக்சுவலாக இது குழப்பிடக்கூடாது. எமர்ஜென்சி கான்செப்ட் வந்து 1935 கவர்மெண்ட் ஆக்ட். ஃபண்டமெண்டல் ரைட் சஸ்பெண்ட் ஆகிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஜெர்மன்லேருந்து அந்த கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னு இருந்த வார்த்தையை என்ன மாற்றிட்டாங்கன்னா ஆர்ம்டு ரிபிலியன், ஆயுதம் தாங்கி கலவரம் சொல்லி மாற்றிட்டாங்க. இப்போ இது கிடையாது. இதில் 352 ஆர்டிக்கிளில் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் இருந்ததில் ஆர்ம்டு ரிபிலியன் என்ன அமெண்ட்மெண்ட்னா 44th அமெண்ட்மெண்ட் 1978 மொராஜி தேசாய் பீரியடில் மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட், ஹவு மெனி டைம் பிரசிடென்ட் ரூல் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல 356 ஆர்டிக்கிள் எப்போல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு கேட்காங்க. அவன் 1971 76 1980 88 91 5 டைம்ஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரசிடென்ட் ரூல் இப்போ தான் ரீசனாக தான் இந்த பிரசிடென்ட் ரூல் போடாமல் இருக்காங்க. மற்றபடி எப்போவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் ஆட்சி பண்ணாலும் அவங்க அகெயின்ஸ்ட் இருக்க கவர்மெண்ட்டில் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 தடவை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்.
அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா சைனா வார் 1962. செகண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாகிஸ்தான் வார், ஏன்னா 1971 இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. தேர்டு இன்டர்னல், இது 2 எக்ஸ்டர்னல், அது இன்டர்னல். அப்போ இன்டர்னல்னு பார்க்கும்போது 1975 இந்த இன்டர்னல்ங்கிற வார்த்தையை எடுத்து தான் ஆர்மட் ரிபெலியன் கொண்டு வந்தாங்க, 44th அமெண்ட்மெண்ட். அப்போ நல்லா கவனிச்சிங்க, நேஷனல் எமர்ஜென்சி 3 தடவை தான் போட்டிருக்காங்க, 356 மோர் தென் 100 டைம்ஸு. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், ஏன்னா விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எமர்ஜென்சி ப்ரொவிஷன், இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இது எந்த பார்ட்னா 18 பார்ட்டு, ஆர்டிகல் 352 360 வரை இருக்கு. மொத்தம் 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின், அதான் அதே கொஸ்டின் திரும்ப கேட்டிருக்காங்க. அதாவது ஐடென்டிஃபை கிரவுண்ட் தட் நாட் அவைலபிள், எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் வந்து நம்ம போகணும், எது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 352 கேட்காங்க. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இப்போ கிடையாது. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் மேலே என்ன கொண்டு வந்தாங்க, ஆர்ம்டு ரிபெலியன் சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக படிச்சிடணும். ஆர்ம்டு ரிபெலியன் 44th அமெண்ட்மெண்ட் 1978, மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட். அப்புறம் நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் அண்டர் ஆர்டிகல், நேஷனல் எமர்ஜென்சினா 352, ஸ்டேட் எமர்ஜென்சினா 356, ஏன்னா ஃபினான்ஸ் எமர்ஜென்சினா 360. மூணுமே இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். மொத்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த 3 ஆர்டிகல் படித்தாவே நமக்கு ஒரு படித்த திருப்தி இருந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பார்க்கும்போது இதுக்கு நல்லா படிச்சு வச்சுக்கணும், கொஸ்டின் கேட்பாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு பார்க்கும்போது நமக்கு 2 பார்ட்டி இருக்காங்க, நேஷனல் பார்ட்டின்னு இருக்காங்க, ஏன்னா தெளிவாக படிச்சுக்கணும். நேஷனல் பார்ட்டி, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெகக்னைஸ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான். ஸ்டேட் பார்ட்டின்னு இருக்காங்க. நேஷனல் பார்ட்டி இப்போ யாரெல்லாம் இருக்கான்னு பண்ணால் பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, ஏன்னா சிபிஐஎம் இருக்குது, ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்காங்க, அப்புறம் பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பீப்புள் பார்ட்டி, நேஷ்னல் பீப்புள் பார்ட்டி இருக்காங்க. மொத்தம் 6 கட்சி இருக்குது. ஸ்டேட் பார்ட்டி, ஏன்னா ஸ்டேட் பார்ட்டிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை மட்டும் பார்த்துக்கலாம் மொத்த கட்சி. ஏன்னா இப்போ நேஷனல் லெவலில் 6 கட்சி இருக்குன்னா நமக்கு தெரியும், 6 கட்சிக்குள்ளே எம்பளம் பார்த்து வச்சுக்கிடணும். ரெகக்னைஸ் பண்ணுறது யாருன்னா எலெக்ஷன், அதுக்கு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 3 கண்டிஷன். இப்போ தேசிய கட்சியாக இருக்குன்னா ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா 6% வேலிட் ஓட்டு எடுக்கணும், 6% வேலிட் ஓட்டு இருக்கணும். மோர் தென் 4 ஸ்டேட், 4க்கு மேற்பட்ட மாநிலங்களில், 4 ஸ்டேட்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் 6% ஓட்டு எடுக்கணும். இப்போ டிஎம்கே இருக்குன்னு வச்சுருங்களேன், தமிழ்நாட்டில் பெர்சன்டேஜ் எடுத்துருவாங்க, ஆனால் கேரளா எடுக்க முடியுமா, கர்நாடகா, வேறு 3-4 ஸ்டேட்டில் எடுக்க முடியாது. அப்போ அவங்க நேஷனல் பார்ட்டி ஆக முடியாது, அவங்க என்ன கேட்டால் ஸ்டேட் பார்ட்டி தான். அப்போ கண்டிஷன், அப்போ 4க்கு மேற்பட்ட மாநிலம் 6% ஓட்டு எடுத்து ப்ளஸ் 4 எம்பி எடுக்கணும். டிஎம்கேக்கு 40 எம்பி இருக்காங்க, ஆனால் 4க்கு மேற்பட்ட மாநிலங்களில் இல்லை, ஏன்னா அதனால் அவங்களுக்கு நேஷனல் பார்ட்டி கிடைக்காது. இது ஒரு கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்னென்னா 2%, ஏன்னா சீட்டின் லோக்சபா 543 சீட் இருக்குன்னா நமக்கு அதில் 2% எடுக்கணும், கிட்டத்தட்ட 11 எம்பி இருக்கணும். 2%னா இப்போ 11 எம்பி டிஎம்கேக்கு இருக்கு, ஆனால் அவங்க நேஷனல் பார்ட்டின்னு கிடையாது. ஏன்னா ஃப்ரம் மோர் தென் 3 ஸ்டேட், 3 ஸ்டேட்லேருந்து எடுத்துருக்கணும் சீட்டை வச்சு பார்க்கும்போது. மொதல் கண்டிஷன் பார்த்துக்கிடுங்க, நமக்கு என்ன கேட்டிங்கன்னா 6% வேலிட் ஓட்டு, மோர் தென் 4 ஸ்டேட்டு ப்ளஸ் 4 எம்பி இருக்கணும். 2வது 2% சீட்டு 543 அண்டு ஃப்ரம் 3 ஸ்டேட்டில் இருக்கணும். 3வது கண்டிஷன் நமக்கு என்ன கேட்டால் இந்த 3 பாயிண்ட், இது அல்லது இது. அடுத்தது என்னென்னா அந்த ஸ்டேட் பார்ட்டியே ஒரு 4 மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். இப்போ ஸ்டேட் பார்ட்டின்னு கண்டிஷன் இருக்குது, அந்த பார்ட்டிங்கிற அங்கீகாரம் 4 மாநிலம். இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டிலாம் அதை வச்சு தான் 4 மாநிலம், பஞ்சாப், ஒரு ஒரு 4 மாநிலத்தில் அங்கீகாரம் கிடைச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வச்சுட்டாங்கன்னா அவங்க நேஷனல் பார்ட்டியாக மாட்டிட்டாங்க. அது மாதிரி ஸ்டேட் பார்ட்டிக்கும் கண்டிஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து கிடைச்சிருக்கு. இந்த அந்தஸ்தை கொடுக்குறது யாருன்னா எலெக்ஷன் கமிஷன். இதுதான் பொலிட்டிக்கல் பார்ட்டி. நம்ம இல்லை மல்டி பார்ட்டி சிஸ்டம், நிறைய கட்சி இருப்பாங்க. அதை தான் ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருக்கான். ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு, விஜய் கூட கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சு 30 நாளில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ரெகக்னைஸ் பதியணும் எலெக்ஷன் கமிஷனில். அதை ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருக்கான். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு உரிமை பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டாம், 30 நாள். அப்போ இந்த இங்கே நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கண்ட்ரோல் மெக்கானிசம் என்ன கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட்டு.
ஏன்னா அவன் தான் ஆக்ட் எழுதுறான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன், அவன் தான் டெமோக்ராட்டியை ப்ரூவ் பண்ணுறான். மூணாவது என்ன கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு, அவன் தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லாக. இந்த 3 சம்மந்தமாக நீங்கள் நல்லா தரவாக படிச்சிருக்கணும். அப்போ எலெக்ஷன் சம்மந்தமாக எலெக்ஷன் கமிஷனே தனியாக இருக்கும், இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நேஷனல் பார்ட்டினா 6 பார்ட்டி இருக்குது, எத்தனை என்னென்ன கண்டிஷன் சொல்லி பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் பார்ட்டிக்கும் உண்டு. மொதல் கொஸ்டின்னா ப்ரெஷர் குரூப் வந்து எந்த ஸ்டேட்லேருந்து எங்கே ஆரம்பிச்சாங்கன்னா யூஎஸ். இப்போ ப்ரெஷர் குரூப்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இவங்க வந்து டைரெக்டாக பொலிட்டிக்கலில் ஈடுபட மாட்டாங்க, ஏதாட்டும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அந்த குரூப்புக்கு தேவையானதெல்லாம் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து வாங்கிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்கன்னு வச்சுருங்களேன், ஒரு 1000 ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்கன்னா 1000 ஆட்டோ ஓட்டுறவங்க சேர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அவங்க ஜெயிக்க வச்சுருவாங்க. ஜெயிக்க வச்சுட்டு அந்த ஜெயிச்ச உடனே இந்த ஆட்டோ அவங்க சங்கத்துக்கு தேவையானதெல்லாம் அந்த பார்ட்டிகிட்டேருந்து பெற்று வாங்கிடுவாங்க. அப்போ ப்ரெஷர் கொடுத்து இவங்களுக்கு தேவையான ரைட்ஸ் எல்லாம் உருவாக்கிடுவாங்க. அதான் ப்ரெஷர் குரூப். இந்த ப்ரெஷர் குரூப்புங்கிறது எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னா யூஎஸ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் இந்த சிம்பிள்லாம் பார்த்துக்கணும். பிஜேபிக்கு என்ன சிம்பிள், காங்கிரஸ்க்கு என்ன, சிபிஎம்முக்கு என்ன, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு என்ன, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிடணும். ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காம பாருங்க, நேஷனலிஸ்ட் தேசியவாத காங்கிரஸ் பார்ட்டியுடைய சிம்பிள் என்ன, கிளாக்கு. அவன் கிளாக்கை கூட கேட்கல, கிளாக்ல வந்து அந்த டைம் என்ன கேட்டதுங்க 10:10. அது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா கிளாக்கு எல்லா கிளாக்குக்கும் உள்ள டைம் வந்து ஓடாமல் இருந்தால் எல்லா கிளாக்குமே என்ன தான் 10:10 தான். அதான் யூனிவர்சல் டைம் அப்படிம்பாங்க. அதுதான் அவங்க சிம்பிளாக வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு டெப்த்தாக போய் கேட்டிருக்கான். அந்த அளவுக்கு பார்க்கணும். ரெகக்னைஸ் ஒரு மாநில கட்சியோ தேசிய கட்சியோ அங்கீகாரம் கிடைச்சாதான் சிம்பிள் மாறாது, இல்லைன்னா சிம்பிள் மாறிட்டே இருக்கும். ஏன்னா அதையும் பார்த்துக்கிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டி சிஸ்டம் எங்கன்னு கேட்காங்க. இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, லேபர் பார்ட்டின்னு இருப்பாங்க. அவன் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் பார்ட்டிம்பாங்க. இந்தியா வந்து மல்டி பார்ட்டி சிஸ்டம். இப்போ இதெல்லாம் நமக்கு இந்த ஏரியாவில் முக்கியமான கொஸ்டின். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆக்ட். இதான் இந்த முதல் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பார்த்தா இம்பார்ட்டன்ட் ஆக்ட்டுங்கிறது கண்ட்ரோல் மெக்கானிசத்தில் யார் வருவாங்கன்னா பார்லிமெண்ட் வருவாங்க. அப்போ பார்லிமெண்ட் வந்து என்னென்ன ஆக்ட்லாம் ரீசனாக கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நிறைய ஆக்ட் இருக்கும். இதில் பழைய கொஸ்டின் மட்டும் பார்க்குறோம். இதில் வந்து இயர் தான் மெயின். இப்போ ஃபஸ்ட்டு ஆக்ட் என்ன கேட்காங்க கேட்டிங்கன்னா, இந்திய குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டம். எந்த வருஷம்னா 2005. ஆக்ட்னா என்ன கேட்டிங்கன்னா லோக்சபா ராஜ்யசபா நிறைவேறி சட்டமாக இருக்கும். அப்போ குடும்ப வன்முறை ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் 2005. நெக்ஸ்ட்டு ஏன்னா டேஸ் ஆக்ட் இன்ட்ரோடியூஸ் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லீம். இது ஆக்சுவலாக வரலாறுல வரக்கூடிய கொஸ்டின். இந்துக்கு தான் ஓட்டு போடணும், முஸ்லீமுக்கு தான் ஓட்டு போடணும். 1909 ஏன்னா மிண்டோமாரி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க, செப்பரேட் எலக்ட்ரேட். அதை ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கான். அப்புறம் மிஸ்ஸாங்கிறது 1971 இந்திரா காந்தி கொண்டு வருவாங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். அந்த இதுலேயே வரும் ஆர்டிகல் 22 படிக்கும்போது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் படிக்கும்போது அதில் 4-5-6 ஆக்ட் இருக்கும். காப்பி பாஸான்னு ஒரு ஆக்ட் இருக்கும் 1973. தடா பொடா இதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா அந்த டெடென்ஷன் ஆக்ட். இப்போ வந்து என்ஐஏ ஏன்னா எல்லாம் டெடென்ஷன் ஆக்ட். அதில் மிஸ்ஸாவை கேட்டிருக்காங்க. இந்த மிஸ்ஸாவில் தான் தமிழ்நாட்டில் எல்லா அரசியல்வாதியும் உள்ளதுக்கி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 335. ஏன்னா 335 எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸில் SC/ST உடைய ரிசர்வேஷனை பற்றி சொல்கிறாங்க. அப்போ பட்டியல் ஜாதியினர் பழங்குடியினர் அரசுக்கு பணி இதில் அப்போ வந்து ரிசர்வேஷன் வந்து SC/ST ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன 338. நெக்ஸ்ட் முக்கியமான ஆர்டிகல், விச் ஆர்டிகல் டீல் வித் த செட்டிங் அப் கமிஷன் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். இப்போ வந்து என்னங்கன்னா இந்த கமிஷன் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து 338A வந்து என்ன கேட்டிங்கன்னா STக்கு கொண்டு வந்திருக்காங்க. 338B வந்து என்ன கேட்டிங்கன்னா OBCக்கு கொண்டு வந்திருக்காங்க, பேக்வர்டு கமிஷன். தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. 338ங்கிறது SC, 338Aங்கிறது ST, 338Bங்கிறது பேக்வர்டு கிளாஸ் கமிஷனுக்கு கொடுங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015 கொண்டு வர்றாங்க. அது எப்போ செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா ஜனவரி 15, 2016. அப்போ ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் நிர்பயா வழக்கில் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. அதில் தான் நம்ம நேற்றே பார்த்தோம், மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் வந்து 10 இயர்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், வரதட்சணை தடுப்பு சட்டம் வந்து 1961. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜாயின்ட் செட்டிங் போட்டு நிறைவேற்றினாங்கன்னு சொல்லி பார்த்தோம். சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட்டுங்கிறது 2016 கொண்டு வராங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உமன் அட் பிளேஸ் ஆக்ட் வந்து 2013. அது முக்கியமானது, விசாகா கமிட்டியும் பார்த்து வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே நார்மலாக படித்து வச்சுக்கணும். வைல்ட் லைஃப் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்கிறது 72.
பிறகு பார்த்தீங்கன்னா காடுகள் ஃபாரஸ்ட்டு வன பாதுகாப்பு சட்டம் 1980, என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, பிறகு ப்ராஜெக்ட் டைகர் 1973. இது எல்லாத்தையுமே இந்த ஆக்டை நம்ம என்விரான்மெண்ட் சம்மந்தமாக வரக்கூடிய ஆக்டை பார்த்துக்கிறோம். அடுத்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து இது முக்கியம். ஏன்னா 12 அக்டோபர் 2005 ஆர்டிஐங்கிறது ஒரு முக்கியமானது. அதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும்போது 2 விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்று ஆர்டிஐ, இன்னொன்று என்ன 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். ரெண்டுமே மக்கள் மத்தியில் பயங்கர செல்வாக்கு. ஆக்சுவலாக ஆர்டிஐங்கிறது வந்து என்னன்னா ஒரு டெமோக்ராட்டுடைய வெப்பனே ஆர்டிஐ தான். உங்களுக்கு தேவையான தகவலை கவர்மெண்ட்டை கேட்டுக்கலாம். அப்போ அந்தளவுக்கு முக்கியமான ஆக்ட் நல்லா தரவாக படிக்கணும். அப்போ இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்னே சொல்லிட்டாங்க. ஆர்டிகல் 19(1)(a) கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே ஆர்டிகல் 19(1)(a) கொண்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ரொம்ப முக்கியமானது. தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிடணும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கேஸ் அதான் சொன்னோம். ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆக்ட் பிடிக்கிற மாதிரி 3மே பார்க்குறோம் பாருங்கள். அதான் கண்ட்ரோல் மெக்கானிசம். எலெக்ஷன் பார்த்தோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டை பார்க்குறோம், அடுத்தது இம்பார்ட்டன்ட் கேசஸ் பார்க்குறோம். சுப்ரீம் கோர்ட்டில் வரக்கூடிய முக்கியமான கேசஸ் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இது ஏன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பு, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புன்னு சொன்னது கேசவானந்தா பாரதி கேஸ். இப்போ இந்த கேசவானந்த பாரதி கேஸும் முக்கியமான கேஸ். 1973 அந்த பட்ஜெட் இது பார்த்துருப்போம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வச்சு பார்த்துருப்போம். அதில் இந்திய அரசியல் அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை கட்டமைப்புன்னு சொன்னது எந்த கேஸுங்க? கேசவானந்த பாரதி கேஸ். கேசவானந்த பாரதி கேஸ் படிக்கும்போது கோலக்நாத் கேஸை படிச்சுக்கணும், ஜட்ஜன் சிங் கேஸை படிச்சுக்கிடணும். முக்கியமான கேஸை மட்டும் பார்க்குறோம். அடுத்த கேஸ் யாருக்குன்னு பார்த்தது தான். பாஸ்போர்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த பார்ட் ஆஃப் த பர்சனல் லிபர்ட்டி. பர்சனல் லிபர்ட்டிங்கிறது ஆர்டிகல் 21. அதில் இந்த பாஸ்போர்ட்டை முடக்கியிருப்பாங்க மேனகா காந்தி வழக்கில். மேனகா காந்தி கேஸு ஆர்டிகல் 21 வரும். பாஸ்போர்ட்டை முடக்கியிருப்பாங்க. மேனகா காந்தி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்திரா காந்தியுடைய மூத்த பையனுடைய ஒய்ஃப் மேனகா காந்தி. அப்போ அவங்களுடைய பாஸ்போர்ட்டை முடக்குவாங்க. முடக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ அவங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. அப்போ அந்த மேனகா காந்தி வழக்கில் தான் ரைட் டு லிபர்ட்டி, பர்சனல் லிபர்ட்டிக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுப்பாங்க. அது முக்கியமான கேஸ். நெக்ஸ்ட்டு விச் பாப்புலர் கேஸ் கோர்ட் டிக்ளேர் பார்லிமெண்ட் ஹேட் நோ பவர் அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமை திருத்தும் அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு இல்லை அப்படின்னு சொன்னது கோலக்நாத் கேஸ் 1967 பஞ்சாபில் நடக்கும் இந்த கேஸ். ஏன்னா நெக்ஸ்ட்டு இப்போ கோலக்நாத் கேஸில் பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லைங்காங்க. அடுத்து ஏகே கோபாலன் கேஸு 1950 மெட்ராஸுக்கும் ஏகே கோபாலன் கேஸ் நடக்கும். இதுவும் என்ன கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 21 தான். 21லேயே 2 கேஸ் இருக்குது. மேனகா காந்தி கேஸ் இருக்குது, ஏகே கோபாலன் கேஸ் இருக்குது. ஏகே கோபாலன் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய விளக்கம் கொடுப்பாங்க அந்த ஆர்டிகல் 21க்கு. அது நேரோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, அங்கே ப்ராட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கேட்டிங்கன்னா மேனகா காந்தி வழக்கில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 தான் முக்கியமானது. ஆர்டிகல் 21. நெக்ஸ்ட்டு இது முக்கியமான கேஸு. விச் ஒன் ஆஃப் த கேசஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஷிஃப்டிங் 299 இண்டஸ்ட்ரி கோட் ப்ரொடெக்ட் தாஜ்மஹால். அந்த என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன கேஸ்ன்னு கேட்பாங்க. MC மேத்தா கேஸ். இந்த சிவகாசியில் இந்த வெடி பிரச்சனை, அந்த பொல்யூஷன் பிரச்சனை வரையெல்லாம் அந்த என்விரான்மெண்ட்னு வந்துட்டாவே என்னங்கன்னா MC மேத்தா கேஸ் முக்கியமான கேஸ். அது பெருபாரி யூனியன் கேஸ். இந்த பெருபாரியில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிரியம்பிள் இஸ் த நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிம்பாங்க. பெருபாரிங்கிறது பங்களாதேஷில் உள்ள ஒரு பகுதி. 2 பேரும் என்க்ளேவ் பண்ணுவாங்க. அப்போ 1960. நெக்ஸ்ட் மினர்வா மில் கேஸ். மினர்வா மில் கேஸுங்கிறது 1980. இந்த மினர்வா மில் கேஸில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் DPSPயும் பெட்ராக் அப்படிம்பாங்க. 2 வந்து பெட்ராக் 2 ஈக்குவலுங்கிற ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இந்தியா இஸ் நாட் ட்ரூலி ஃபெடரல். இந்திய சுப்ரீம் கோர்ட் சொல்கிறான் இந்தியாவில் வந்து ஃபெடரலுங்கிற வார்த்தை இந்தியா அரசியலமைப்பிலே கிடையாது. இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறான் இந்தியா வந்து நாட் ட்ரூலி ஃபெடரல். அப்போ வந்து இந்தியா உண்மையான கூட்டாட்சி அல்ல அப்படின்னு எந்த கேஸ்னா ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், யூனியன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கோட்ஸு. அந்த கோட்ஸுங்கிறது கேட்போம், நமக்கு திடீர்னு மாட்டிக்கிடுவோம் அந்த இடத்துல. கோட்ஸ் என்னென்ன கொடுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். மொதல் கோட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா சட்டமிற்றும் அதிகார ஒப்படைப்பும், டெலிகேஷன் ஆஃப் பவர் அப்படிம்பாங்க. சட்டமேற்றது யார் ஏற்றணும்? பார்லிமெண்ட் தான் ஏற்றணும். அந்த பார்லிமெண்ட் ஏற்றக்கூடிய பொறுப்பை வந்து இன்னொரு ஆள் கொடுக்குறது. அதை தான் சொல்லுங்க டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் அண்ட் நிர்வாக தீர்ப்பாயங்களும் புதிய சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு என கூறியவர் யாருன்னா லார்டு ஹெவார்டு. இது படிக்க தான் செய்யணும் நீங்கள். ஏன்னா அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சட்டமேற்ற அதிகாரம் பார்லிமெண்ட் தான் ஏற்றணும், அதை வந்து நீங்கள் வெளியே கொடுத்துட்டீங்க,
அதிகாரத்தை வேற ஒரு ஆள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நிர்வாக தீர்ப்பாயங்களும் புதிய ஜனநாயகத்துடைய வெளிப்பாடு, புதிய சர்வாதிகாரத்துடைய வெளிப்பாடுன்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் கேபினெட் மிஷன் பிளான். இந்த கேபினெட் மிஷன்னா அமைச்சரவை தூதுக்குழு 1946 பிரிட்டிஷ்காரன் நமக்கு அனுப்பி விட்றான் பார்த்தீங்கன்னா, 3 பேர் சேர்ந்த தலைமையில் வரும். பெத்திக்ஸு, லாரன்ஸு, என்ன கிரிப்ஸு 3 பேர் தலைமையில் வரும்போது அதை வந்து அன்றைய கால சூழலில் கொண்டுவரப்பட்ட உன்னதமான திட்டம் அப்படின்னு யார் சொன்னான்னா காந்தி சொல்றாரு. கேபினெட் பிளானை வந்து வரவேற்றிருக்காரு காந்தி. நெக்ஸ்ட், இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாவே போட்டலாம் ஜவஹர்லால் நேரு. பல்வேறு நம்பிக்கை, எல்லா மதத்திலும் ஈக்குவம். ஏன்னா ஃபாதர் ஆஃப் செக்குலரிசம், மதசார்பின்மை தந்தை, இந்தியாவின் மதசார்பின்மை தந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா நேரு தான். அப்போ அவர் வந்து பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதில் ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் சொல்லி நேரு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், அரசியல் கட்சி வாக்காளர்களும் அரசாங்கத்திற்கு இடையே சமூக சிந்தனை எடுத்து செல்லும் நீர்க்குழாய். அதாவது நம்ம இதில் என்ன கேட்டிங்கன்னா, பீப்புள் இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்குது. அப்போ பீப்புளுடைய பிரச்சனை கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னென்னா கண்டியூட் அப்படிங்காங்க, ஒரு நீர்க்குழாய் அப்படிங்காங்க. அதை தான் இப்போ வாசிங்க. அரசியல் கட்சிகள் வாக்காளருக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே சமூக சிந்தனையை எடுத்து சொல்லி நீர்க்குழாய் போன்றவை அப்படின்னு சொன்னது யாருன்னா பார்க்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே போட்டுடலாம். இன் டொமஸ்டிக் கவர்மெண்ட் யூனிட்டி அண்ட் கோஆபரேஷன் எசென்சியல். அப்போ வந்து தமிழில் ஒரு உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும். அப்போ ஒற்றுமையும் ஒத்துழைப்புன்னு வந்தாவே நமக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நாட்டின் மத்திய மாநில அரசுகள் அதன் எல்லைக்கு உட்பட்டு ஒன்றுக்கொன்று சுதந்திரமானவைகள் அப்படின்னு சொன்னது யாருன்னா டாக்டர் வியர் சொல்றார். நெக்ஸ்ட், அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வழிகாட்டு நெறிமுறைகளும் அடிப்படை அரசியலமைப்பும் மனச்சாட்சி கான்சைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஒருத்தங்க இடது கண்ணு ஃபண்டமெண்டல்ஸ்னா வலது கண்ணு என்னது டைரக்டிவ் பிரின்சிபல். அதான் மனச்சாட்சி தான் ரெண்டுமே அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா கிரான்வின் ஆஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தா போட்டுடலாம். ஹூ செட் செக்குலரிசம் மதசார்பின்மை டெமோக்ரஸி ஆர் த 2 பில்லர் அவர் ஸ்டேட். நம்ம நாட்டுடைய 2 பில்லர் என்னன்னா, ஒன்று ஜனநாயகம், ஒன்று மதசார்பின்மை. இந்த மதசார்பின்மைங்கிற வார்த்தை பிரியம்பில் யார் ஆட் பண்ணா? 42nd அமெண்ட்மெண்ட்ல இந்திரா காந்தி தான் ஆட் பண்ணுறாங்க. அப்போ இதை இந்திரா காந்தி தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக உள்ள ஒரு சமூக ஆவணம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சோசியல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னால் கிரான்வில்லி ஆஸ்டின். அப்புறம் இது 3மே பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் சொன்னது தான். பி எஜுகேட்டட், கல்வியறிவு பெரு, அமைப்பாக ஒன்றுத்திரல், கிளர்ந்து எழு யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். அடுத்தது, நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் மதத்துக்கு மாறுவார், புத்த மதத்துக்கு மாறுவார் டாக்டர் அம்பேத்கர். மகாராஷ்டிராலேருந்து மாறுவார். அதனால தான் புத்த மதம் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் என்னன்னா மகாராஷ்டிரா. அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மதத்துக்கு வாங்க, அந்த மதத்துக்கு வாங்க. அப்போ தான் மதத்தை பற்றி நிறைய சொல்லுவார். அதை நான் விரும்பும் மதமானது, அவர் எந்த மதமே தனியாக சொல்லியிருக்க மாட்டார், ஏன்னா கிறிஸ்டின் முஸ்லீம்ங்கிறது. அதனால் நான் விரும்பும் மதம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் வேணும் அப்படிம்பார். அப்போ வந்து இது என்ன கேட்டிங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல. இந்த 3மே யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் சொன்னது தான். அப்போ நம்ம எனக்கு ஒரு 3 பார்ட் பார்த்துருக்கோம். படித்தது திரும்ப படிங்க. கடைசி டைம் வந்து ரிவிஷன். லாங்குவேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க, மேக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அப்போ தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். வாழ்த்துக்கள்.